அதிகபட்சம் ஒரு வழக்கில் 2 இல்லை 3 வாய்தா தான் வாங்க முடியும்னு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய வக்கீல் வச்சாங்கன்னா அரசு சார்பாக அதுவும் சிக்கல் வரலாம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மதுரை உயர்நீதிமன்றம். ஸோ இப்போ முதல் குடும்பத்தின் பேரில் முக்கியமான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அடுத்தது இந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எதையாவது எஃப்ஐஆர் வந்துருச்சுன்னு திருட்டு படம்னு வந்தாலே கிட்டத்தட்ட சங்கருடைய கேஸில் இடி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஏதோ செட்டில் பண்ணி அந்த இது ஆச்சு. பழைய அந்த எந்திரன் படத்துக்கே அந்த கதை யார்கிட்டமோ என்னுடைய படம்னு ஒருத்தர் வழக்கு போட்டதுனால இடி அட்டாச் பண்ணாங்க. இடி திருப்பி ரைடு வர முடியும். ஸோ இதை உடனடியாக இதில் செட்டில் ஆகலைன்னா இதுக்கும் திருப்பி போகலாம். ஸோ இடி ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் மூத்த வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு 25-50 லட்சம் கொடுத்து வாய்தா தள்ளி போட்டதெல்லாம் இனிமேல் நடக்குமா என்பது சந்தேகம். அடுத்தது நம்ம எடப்பாடியும் பல லிஸ்ட்டுகளை கொடுத்துருக்கார். ஒரு முக்கியமாக ஒரு 6 அமைச்சர் யார் இங்கே இதுவோ ஏடிஎம்மாக இருப்பார்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய ஆதாரங்களையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அது மேல அமித்ஷா நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.